பொண்டாச்சு. இது திருமாவளவனோட பேச்சை பார்த்துருப்பீங்க. 2 பேருக்குள்ள மோது யார் யாரை விழுங்குவாங்க அப்படிங்கிற அளவுக்கு அது போயிட்டு இருக்கு. அவர் பாஜக அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் அமைந்திருக்கிறது, அது எங்களுக்கு நல்லது அப்படின்னா அதை கடந்து போகலாம். ஆனால் அதனால் அதிமுகவுக்கு இழப்பு வருதுன்னு சொல்றதுடைய அர்த்தமாக என்ன பார்க்க வேண்டியிருக்காங்க? அது திருமாவளவன் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. ஏன்னா இந்த 2026 எலெக்ஷன் வந்து திமுகவை அகற்றுவதற்கான எலெக்ஷன் அல்ல, அதிமுகவை ஒழிப்பதற்கான எலெக்ஷன். இல்லை அப்படின்னு யார் நினைக்கிறாங்கன்றீங்க? அப்படின்னு வந்து பிஜேபி நினைக்குது, விஜய் நினைக்கிறாரு, சீமான் நினைக்கிறாரு. இப்போ 3 பேர் வந்து எல்லாமே வெளிப்படையாக சொல்கிறது திமுக ஆட்சியை வீழ்த்துவோம் அப்படின்னு தான் அதுதான் சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய ஓட் ஷேர் இப்போ வந்து பிஜேபியுடன் கூட்டணி வச்சதுனால அதிமுக தொண்டர்கள் வந்து திருப்தியாக இல்லைன்றது கிரவுண்ட் லெவல் ரிப்போர்ட். அப்போ அந்த நிலைமையில் இருக்கும் பொழுது பல்வேறு தலைவர்கள் வந்து மனக்குமுறலோடு இருக்காங்க. அதிமுகவுடைய தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள். இல்லை அப்படின்னு எதை வச்சு சொல்கிறீங்க? திரு எடப்பாடி பழனிசாமி தான் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா திமுக காரங்களை பற்றி சொல்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாஜகவோடு எப்படி கூட்டணி வைக்கலான்னு கேட்குறாங்க. நாம் யாரோட வேணாலும் கூட்டணி வைக்கலாம், இவர்களுக்கு ஏன் கசக்கிறது, ஏன் நெரிச்சல் அப்படின்லாம் கேட்குறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையிலங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணினால திமுகவுக்கோ அல்லது கூட்டணி கட்சிகளுக்கோ ஜுரம் வந்துருச்சுங்கிற அளவுக்கு சொல்றாரு. அப்ப அவங்க கூட்டணியா ஒரு இந்த முடிவு எடுத்தது பொதுக்குழு கிடையாது, அதிமுக பொதுக்குழு கிடையாது, எடப்பாடி தான் முடிவு எடுத்திருக்காரு. முன்னாடி ராட்டிஃபை பண்ணி கொண்டிருக்காங்க குழு, பொதுக்குழுல வச்சு பொதுக்குழு அவருக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கு, எடுத்திருக்காரு. இப்ப இந்த பிரச்சனை என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவை, அதிகாரப்பூர்வமான முடிவு தவறான முடிவாக இருந்தால் அதை கிரிட்டிசைஸ் பண்ணி அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்குரிய ஒரு பவர் வந்து இப்போ இருக்கக்கூடிய எந்த 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு இல்லை, அமைச்சர்களுக்கு இல்லை. அப்படின்னா அவரோட லீடர்ஷிப்பை அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த லீடர்ஷிப் வந்து பணம், அவருடைய பணமும் அவருடைய பழைய செல்வாக்கும் அவருடைய பொதுச் செயலாளர் என்ற அந்த பவரும் வந்து அவருக்கு அந்த நார்மலாக அந்த இட் இஸ் ஈல்டிங் த பவர். சரி, அதனால வந்து அவரை கேட்கறதுக்கு முடியல. ஏன்னா அவர்கிட்ட போய் சொன்னா பொதுவாக ஒரு கட்சி தலைமை தானே சார் முடிவு. அன்வர் ராஜா, திருமாவளவன் முடிவு, அன்வர் ராஜா வந்து சொன்னார், எத்தனையோ பேர் நாங்கள் சொன்னோம் கேட்கல, எத்தனையோ பேர் வந்து மனக்குமுறலோட இருக்காங்க அப்படின்றத அவர் சொல்றாரு. போய் சேர்ந்துட்டாரு, அவர் சேர்ந்ததுனால அப்படி சொல்றாருன்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனால் அதுதான் மனக்குமுறல். அந்த அந்த மனக்குமுறலை வந்து எடப்பாடி சொல்ற நிலைமையில எவர் இல்ல, அதை கேட்கிற நிலைமையில எடப்பாடி இல்ல. எல்லா கட்சிகளுமே இப்ப நீங்க திருமாவளவன் இருக்காரு, இல்ல திரு ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்காரு, நீங்க யார் வேணா எடுத்துங்க, எதிர்கட்சி தலைவர், அந்த கட்சியோட தலைவர் ஒரு முடிவு எடுப்பாரு, அதை எதிர்த்து வேற யாராவது பேசிடுவாங்களா? போய் சொல்லலாம், இல்லைங்க இது இப்படி இருக்கு, நாம வந்து இந்த கட்சியை கூட்டணியில் வச்சுட்டா எங்க பகுதியில் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்களே தவிர இறுதி முடிவு தலைவர்கள் தானே எடுப்பாங்க. தலைவரை எடுங்க, அதனுடைய பொறுப்பு அவருக்கு தானே வரப்போகுது. அவர் தானே அதனுடைய ஃபெயிலியரோ வெற்றியோ அதனுடைய பொறுப்பு அவருக்கு தானே வரப்போகுது. அந்த பொறுப்பு அவர் தான் ஏற்க போறார் நிச்சயமா. அப்ப பிரச்சனை என்னன்னா பிஜேபி இதுவரைக்கும் இந்தியா முழுக்க எந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்கோ அந்த கட்சியை அழித்து தான் பழக்கம் என்பது வரலாறுன்றதை எல்லாரும் சொல்லிட்டாங்க. இது தெரியாத எடப்பாடி பழனிசாமிக்கு, இது தெரியாதா அவருக்கு? இல்லாத கண்ணை மறைத்து விட்டதா? இது தெரிஞ்சுதானே இருக்காரு. அதனால தானே கூட்டணி ஆட்சி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு, நான் தான் தனிப்பெரும் ஆட்சின்னு. அப்போ கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சுன்றத தெரிஞ்சுதானே வந்து அவர் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிற மாட்டாரு அவரு. ஓகே, இது ஒன்று. அப்போ அவர் உறுதியா இருக்காரு தானே அர்த்தம். அவர் தானே அவர் உறுதியா இருக்காரு. பட் ஆனால் அந்த உறுதியை வந்து நீங்க கேட்டீங்களே, கூட்டணியா சேர்ந்து எங்க சொன்னீங்கன்னு கேட்டீங்களா இல்லையா? நீங்க என்ன சொன்னீங்க? இந்த கட்சி தனியா சொல்லுது, இந்த கட்சி தனியா சொல்லுது. கூட்டணியா சேர்ந்து என்ன உங்களுடைய அறிக்கை என்ன? கூட்டணி ஆட்சியா இல்ல தனித்து ஆட்சியா அப்படின்றத இதுவரைக்கும் அவங்க சொல்லல. காலம் இருக்குல்ல, இது வரைக்கும் அவங்க காலத்துல காலம் இருக்கு, காலம் நடந்துகிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. அப்ப இப்ப என்னன்னா இது ஒரு சைடு பிஜேபி வந்து அவருடைய கணக்கு. ஆனா திருமாவளவன் அதை போய் இப்ப அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பேச வேண்டிய என்ன அவசியம் இருக்குன்னு அவர் கேட்கிறாரு. திருமாவளவன் ஏன் சொல்றாரு, நீங்க வந்து அதிமுக ஒரு நேச சக்தி, அதிமுக வந்து எங்களுக்கு விரோதி கிடையாது, பிஜேபி தான் விரோதி, அதனால வந்து அதிமுக ஒரு திராவிட கட்சி அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அதனால வந்து ஒரு தோழமை சக்தின்னு ஒரு சொல்றாரு, அக்கறையோட சொல்றாருங்கிறீங்க. பிஜேபி உங்க கட்சி அழிச்சிரும், நீங்க வேணும், திமுகவுக்கு எதிராக நீங்க வேணும், உங்களுக்கு எதிராக திமுக வேணும்னு அவர் நினைக்கிறார். இந்த 2 துருவ அரசியல் வேணும்னு அவர் திருமாவளவன் நினைக்கிறார். அப்பதான் நீங்க அப்படி நினைக்கலையா? திருமாவளவன் சொல்லுங்க. அப்ப என்னன்னா இன்னும் 2 பேர். விஜய் என்ன சொல்றாரு? விஜய் அவர் என்ன சொல்றாருன்னா ஏடிஎம்கே தொண்டர்கள் அத்தனை பேருமே விஜய் கட்சியில சேர்ந்துட்டாங்கன்ற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஆல்ரெடி வந்துட்டாங்க. அந்த அவர் ஆதவர்ஜுனன் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு, சேலம் பொதுக்கூட்டத்தில்.
எங்களுடைய அஜெண்டா கிளியராக இருக்குது. ஆல்ரெடி அதிமுகவை நாங்கள் ஏன் எதிர்க்கவில்லை என்று சொன்னால், அதிமுக தொண்டர்கள் எல்லாரும் எங்கிட்ட வந்தாச்சேன்னு சொல்கிறாரு. அப்போ விஜய் கணக்கு என்ன? அதிமுக கூட்டணி வேணாம், ஆனால் அதிமுக தொண்டர்கள் வேணும், அதிமுக தொண்டர்களது வாக்கு வேணும் அப்படின்றது அவருடைய கணக்கு. சீமானை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கூட்டணி வரலை, என்னையை பொறுத்த வரைக்கும் விஜயால் ஏற்படக்கூடிய பாதிப்பில் போகக்கூடிய ஓட்டுகளை அதிமுக ஓட்டை வச்சு நான் நிரப்பணும்னு அவர் கனவுல இருக்கார். அப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலில் அதில் என்ன சொல்றாங்கன்னா, திமுகவை எதிர்த்து அவர் ஒரு பயணம் போறார் சார். அந்த பயணத்துக்கு இவ்வளவு கூட்டம் வருது, மக்கள் என்னோட இருக்கிறாங்க, குறிப்பா அதிமுக தொண்டர்கள் முழுமையா இருக்காங்கிறதான அவர் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. அவர் ட்ரை பண்றாரு, இந்த கூட்டத்தை கூட்டி நான் என் கூட இருக்காங்கன்றத சொல்றதை ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அவ்வளவுதான். அது வந்து ரியாலிட்டியா மாறுது. இல்ல உங்களுக்கு இந்த இது தெரியல, திருமாவளவனும் அக்கறையோட சொல்றேன்னு தான் சொல்றாரு. இன்னைக்கு நீங்க பார்த்து கேட்டிருப்பீங்க அவரை. இப்போ ஒரு பாஜகவால ஒரு சேதாரம் வந்துடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு அக்கறை வெளிப்படுது அப்படிங்கிறார். திரு பொன்ராஜ் சொல்றாரு, மற்ற 2 பேரும் அதிமுக வாக்குகளை தான் டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிறார். அதை சொல்லுவாங்க சார். சரி, அக்கறையோடு இது பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப பாஜக இருக்குது, அதிமுக மீது அக்கறைன்றீங்க. சரி, விசிகாவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர். 2024 அதிமுக தனியா தானே நின்றுச்சு. அப்ப விசிகா வந்திருக்கலாமே. அப்ப வந்துட்டு இப்ப பாஜக கூட்டணி வச்சதுக்கு பிறகு நாங்க திரும்பவும் திமுகவோட போய் அதை நேசக்கரம்னு சொன்னா உலகம் நம்பும். ஆகவே ஒரு செய்தி 2024 பிரதமராக திரு மோடி வர வேண்டுமா வேண்டாமான்ற தேர்தலில் அதை அந்த இங்கிருந்து ஒரு இடம் கூட போயிடக்கூடாது, அப்ப அது வெற்றி பெற வேண்டிய இடம் அப்படின்னு அவர் திமுகவோட இருக்கேங்கிறார். இந்தியா கூட்டணி உருவாக்குனதே நான் தான், அதனால அதோட இருக்கிறேன், என்னுடைய கொள்கை பயணம் அப்படிங்கிறாரு. அதே கொள்கை ஆண்ட கட்சிக்கும் இருக்கும்ல, அதிமுகவுக்கும் இருக்கும்ல. தற்காத்து கொள்ளுவதும் தகவமைத்துக் கொள்ளுவதும் அந்த கட்சியினுடைய தலைமைக்கு தான் சார் பொறுப்பு. அதனாலதான் எந்த தலைவர்களும் முன்கூட்டி போகாதனால இன்னைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மக்களினுடைய நாடி துடிப்பை அறிவதற்காக செல்திருக்கிறார். இது ஒண்ணு. மரியாதைக்குரிய தராசு சாம்சார் சொன்னதிலிருந்து நான் வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் சொன்னது மிகப்பெரிய சரியான ஒரு புள்ளியாக நான் பார்க்கிறேன். எப்படின்னா, இந்திய நாட்டினுடைய முதல் தேர்தலில் காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்குது, நேரு பண்டிதர் பிரதமராக வராரு, எதிர்க்கட்சி வரிசையில இந்திய கம்யூனிஸ்ட் இருந்துச்சு. சரி, ஆனா 52 இருந்து சார் சொன்னது சரியானது. 63 வரைக்கும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை அடிச்சு துவச்சு துவம்சம் பண்ணி முதல் அரசாங்கம் எங்க கேரளாவில் 59 கலைச்சதுல இருந்து எல்லா மாநில அரசாங்கத்தையும் கலைச்சாங்க. சரி, அப்படி கலைச்ச காங்கிரஸ் அரசாங்கம் எப்ப தேவைப்பட்டுச்சுன்னா, அதே காங்கிரஸ் அரசாங்கம் 2009 வந்தபோது திரு சோமநாத் சாட்டர்ஜி அவர்களை காங்கிரஸ் அரசாங்கம் அங்க வந்து சபாநாயகரா நிமிர்த்தினாங்க.